அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு நான் கேட்ட ஒரு சிறிய கதையை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 1968ஆம் ஆண்டு மலேசியா வானொலியில் ஒரு வழக்கு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டது. அது ஒரு கதையாக சொல்லப்பட்டது. நான் வழமையாக இரவு 8 மணிக்கு பிறகுதான் அது அந்த வானொலியில் அந்த நிகழ்ச்சி போகும். அப்போ அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கும்போது அதில் சொல்லப்பட்ட அந்த கதை ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட கதையை உங்களிடம் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆனால் அந்த கதையின் முடிவில் அதன் தீர்ப்பு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதை நீங்கள் இறுதியில் கமெண்டில் முன்வைங்கள். இதை கேட்டுவிட்டு, இந்த வழக்கை கேட்டுவிட்டு பிடித்திருந்தால் லைக் செய்து என்னை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். கதை இதுதான். ஒரு மலேசியாவில் ஒரு செல்வமிக்க ஒரு பெண்மணி இருக்கிறாள். அவள் தனது தோட்டத்தில் ஒரு பள்ளம் ஒன்றை தோண்ட வேண்டி இருந்ததால் அது செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியை அழைத்து அவனிடம் அந்த பொறுப்பை கொடுக்கிறாள். அவனுடன் பேசும்போது அவன் அதை செய்து முடிக்க, அந்த பள்ளத்தை தோண்டி முடிக்க எனக்கு இவ்வளவு வேண்டும் என்று ஒரு தொகையையும் கூறுகிறான். சரி என்று பொருந்தி கொண்டு அந்த வேலையை அவனுக்கு கொடுத்த பொழுது அவன் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு அவசரமான வேறொரு தேவை ஒன்று ஏற்பட்டதால் செல்ல வேண்டி ஏற்பட்டுவிட்டது. அந்த வேலையை முடிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் அவன் போக வேண்டிய நிலைமையும் அவனுக்கு ஏற்பட்டது. அதனால் அவன் உடனே அந்த பெண்மணியிடம் வந்து, எஜமானி அம்மாவே, எனக்கு இப்படி அவசரமாக நான் போக வேண்டியிருக்கிறது. நீங்கள் பொருந்திய வேலையில் நான் பாதி வேலையை முடித்து விட்டேன். நீங்கள் நான் ஒப்புக்கொண்ட வேலையில் பாதி வேலையை முடித்து விட்டேன். அப்படியா? சரி, வா போகலாம் என்று அந்த பெண்மணியும், அந்த செல்வந்த பெண்மணியும் அந்த மனிதரோடு சென்று அந்த பள்ளத்தை பார்க்கும்போது அவள் சொல்கிறாள், இல்லை, நீ பாதி வேலையை முடிக்கல, அதனால் உனக்கு பாதி சம்பளமெல்லாம் தர இயலாது. நீ இப்போ கஷ்டப்பட்டுட்டு தானே, அதுக்குண்டான கூலிய சம்பளத்தை வேண்டாம் நான் தாரேன் அப்படின்னு. அப்போ 2 பேருக்கும் அந்த வாக்குவாதங்கள் ஏற்பட்டு, உடனே அவன் இல்லை, எனக்கு வேண்டும், எப்படியாவது தரதை நான் எடுப்பேன் அப்படி என்று சொல்லிட்டு போயிட்டார். அவர் போயிட்டு முறையிடுறார். அவங்களுக்குண்டு மலேசியாவில் ஒரு முறையிடக்கூடிய 1968 நான் கேட்ட கதை, முறையிடக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு முறையிடுறார். முறையிட்ட உடனே இது வழக்குக்கு எடுக்கப்படுகிறது. வழக்கு எடுக்கப்பட்டு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்தால் இந்த பெண்மணியும் அழைக்கப்படுகிறாள். அந்த மனிதனும் வழக்காடியும் செல்கிறார். இப்போ விசாரிக்கும்போது அந்த மனிதர் சொல்கிறார், இந்த அம்மணி என்னை அழைத்து எனக்கு இப்படி ஒரு பள்ளம் தோண்ட வேண்டும், தோண்டி தருவதாக இருந்தால் என்ன உன்னை எதிர்பார்க்காய் என்று கேட்க, நான் எனக்கு இவ்வளவு வேணும், இந்த தொகை தேவை அப்படி என்று கூறி பொருந்தி கொண்டு வேலையை ஆரம்பித்து சிறிது வேளையில் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதால் அப்பொழுது நான் இந்த அம்மணி எனக்கு பொறுப்பு தந்த வேலையில் பகுதியை முடித்து விட்டேன். அப்படியா? அதனால் எனக்கு மேற்கொண்டு அந்த வேலையை முடிக்காமல் இருந்தது. எனக்கு போவதற்கு காசும் தேவைப்பட்டது. அதனால் நான் இவர்களிடம் போயிட்டு பணம் கேட்டேன். தர முடியாது, நீ கஷ்டப்பட்டதுக்கு உண்டான ஏதாவது நான் தாரேன், ஆனால் நீ பாதி வேலையை முடிக்கலன்னு சொல்லிட்டாங்க.
அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்போ வழக்கு அதாவது அந்த ஜட்ஜ் அவர் கேட்குறார் அந்த பெண்மணியிடம், என்ன உங்களோட பக்கத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா, ஐயா, நான் இந்த மனிதனுக்கு 8 அடி ஆழமான 8 அடி நீளமான 8 அடி அகலமான ஒரு குழியை ஒரு பள்ளத்தை தோண்டும்படி கூறி பொருத்தி கொண்டேன். இவரும் சரியென்று இவ்வளவு தொகை வேண்டுமென்று பொருந்தி கொண்டார். அந்த அடிப்படையில் இவர் போயிற்று பள்ளத்தை தோண்டி இடைநடுவில் வந்து பாதி வேலையை முடித்து விட்டேன், எனக்கு பாதி பொருந்தியபடி பாதி தொகையை தாருங்கள் என்று கேட்டார். நான் கொடுக்க மறுத்தது உண்மை. ஏன் கொடுக்கவில்லை? அந்த பெண்மணி சொல்கிறா, ஐயா, இவர் பாதி வேலையை முடிச்சிருக்கல, அதனால் எனக்கு கொடுக்க இயலாது அப்படி சொல்லிட்டா. திருப்பி அந்த வழக்காளி இடம் கேட்குறார், நீ எப்படி பாதி வேலையை முடிச்சேன்னு சொல்லுவ? இப்போ இந்த மனுஷி சொல்கிறாங்க, நீ 8 அடி ஆழம் 8 அடி அகலம் 8 அடி நீளமான குழியை தோண்டுவதுக்கு பொருந்தி கொண்டதாக. நீ பாதி வேலையை முடிச்சேன்னு சொன்னால் நீ எப்படி செஞ்ச? நான் 4 அடி அகலம் 4 அடி நீளம் 4 அடி ஆழமான குழி ஒன்றை தோண்டித்தான் நான் பாதி சரியை கேட்குறேன், இவங்க தரையிலான்றாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே ஜட்ஜ் சொல்கிறாரு, அப்படின்ட்டு தான் அவங்க தரதானே வேணும், அதை எப்படி அவங்க தரையிலான்றது? அதனால் அந்த பெண்மணிக்கு சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் அவர் பாதி வேலை செஞ்சேன்னு சொல்லி தான் ஒத்துக்கொண்டாரு, இப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு தானே சொன்னார், அதனால் நீங்கள் அந்த தொகையை பேசின மாதிரி பாதி தொகையை அவருக்கு கொடுங்க அப்படின்னு. இப்போ இந்த மன்னிதி சொல்கிறா, இல்லை, அவர் பாதி வேலையை செய்ய முடிக்கல, அதனால் நான் கொடுக்க மாட்டேன். இதுதான் அந்த வழக்குடைய சாராம்சம். இப்போ உங்களுக்கு தெரியுமா விடை? அந்த மனுஷி அதன் பிறகு இப்படித்தான் செஞ்சிருக்க வேண்டும், அவர் இப்படித்தான் செய்தார், அதனால் என்னால் அந்த சம்பளத்தை கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார். இப்போ உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கமெண்டில் இதுக்குண்டான விடையை கூறுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.